இந்திய வானிலை ஆய்வு மையத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தி. அதாவது நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி லோ பிரஷர் ஏரியா உருவாயிருக்குன்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ அதிகாரப்பூர்வமா மதியானம் 12:30 மணிக்கு அறிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று நிலவிய காற்று சுழற்சி இலங்கை கடற்கரையிலிருந்து தென்மேற்கே வங்கக்கடலில் இன்று நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாயிருக்கு. அதனுடைய தொடர்புடைய காற்று சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. மேலும் உயரத்துடன் தென்மேற்கே சாய்ந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது மேற்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக அமையப்போது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை, அதாவது கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வட இலங்கையிலேயும் மழைப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது. இது பார்த்தீங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி மதியானம் 12:30 மணிக்கு. அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வானிலை சார்ந்த செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.